நரேஷ், இந்த பாட்டியை பார்க்க அடிக்கடி வருவியாப்பா? இனிமே தினம் அவன் வந்து உன்னை பாப்பான். சாரு கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அசிங்கப்பட்ட உன் மனசுல பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் என்னப்பா? நடிக்க தெரியுமான்னு கேட்டீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2-3 மாடுலேஷன்ல 2-3 எக்ஸ்பிரஷன்ல டைலாக்லாம் பேசிட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலையே. நான் நடிக்கலாம்ல. கள்ள சாவி போட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு ஃபேமிலி மேட்டரா புடிச்சிட்டு போங்க சார். சார் அந்த பொண்ணுக்கு பைத்தியம் சார். ஆக்சுவலா எந்த மேட்டர்னாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. போடா சார். ஏய் போடா சார். அந்த லூசு பொண்ணு அடிங்க சார், விடாதீங்க. இழுத்துட்டு போங்க சார். இவனை ஃப்ராட். சார். சார் என்னடா ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. ஒரு இளநீ கிடைக்குமா? இளநீ கேக்குதா உனக்கு? ஐயோ ஐயோ சாரி சார். சார் இந்த கோர்ட் வேலை பெரிய இம்சப்பா. காலையில போனா 3 மணிக்கு தான் உள்ள கூப்பிடுறானுங்க. இந்த கேஸ் ஃபைல மேல எடுத்து வை. இவன் யாரையா சேஞ்ச் டாச்சிங்க சார்? ஹவுஸ் பிரேக்கிங். கள்ள சாவி போட்டு வீட்டுக்குள்ள போகுதான். நாங்க பொறி வச்சு பிடிச்சோம். நானும் சாட்சி தான். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு சார். என்னையா வளர்றான்? இன்னும் கேட்டு பாருங்க. அந்த வீட்டு பொம்பளை இவனோட பொண்டாட்டின்னு சொல்லுவான். சத்தியமா அவன் என் பொண்டாட்டி சார். வாய மூடுறான். அடி வாங்கி சாக போற. இல்ல சார், நான் உண்மையை சொல்றேன் சார். நான் ரொம்ப நல்லவன் சார். அவ புருஷன் சார். டேய், அப்ப அந்த பொண்ணு கூட போட்டோல இருக்கானே அவன் யாரா? அவன் தான் சார், அவளோட கரண்ட் புருஷன். பாருங்க எப்படி நீதான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சியா? ஐயோ இல்ல சார், அவங்களா பார்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். ஏயா போலீஸ்னா தலையில தொப்பி தான் வச்சிருப்பான், காதுல என்ன பூமா வச்சிருப்பான்? சத்தியமா சார். நீங்க வேணா சஞ்சய் ஜிக்கு போனை போட்டு கேட்டு பாருங்க. அது எவன்டா சஞ்சய்? அதான் சொன்னேனே சார், அவளோட கரண்ட் புருஷன். விட்டா புருஷன் நம்பர் 1 புருஷன் நம்பர் 2ன்னு லிஸ்டே போட்டு கொடுப்ப போல இருக்கு. என்ன சார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சஞ்சய் ஜிக்கு போனை போட்டு கேளுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல சார். டேய் என்னடா பேசுற? அவ உன் பொண்டாட்டி தானே, அப்புறம் அவன் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி அவன் உன்னை புடிச்சு கொடுக்கணும். அது ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சார். சரி, நீ ஏன் அவ வீட்டுக்கு போன? சும்மா சும்மா பேசலாம் தான் போனேன். உன் கதையெல்லாம் நிறுத்து, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் நான் சொன்னா நம்புங்க சார். நான் வேணா சஞ்சய் ஜி நம்பர் தரேன், போனை போட்டு பேசி பாக்குறீங்களா? ஐயோ ஏண்டா கிண்டல் பண்றதுக்கு சத்திரமா இல்ல சாவடியாடா? உங்ககிட்ட எல்லாம் வாயில பேசினா வேலைக்கு ஆகாது, லத்தி தான் பேசணும். குடியா போலீஸ் வேலையை காமிச்சியா? போலீஸ் ஸ்டேஷன்ல காமெடி பண்ற? காமெடி பண்றியா? ஐயா இந்த புடி நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ 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 சார் சார் ஐயோ 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 சார் பாத்துறீங்க சார். இந்த பண்ற போதே அவா ஐயோ அங்க ஐயோ அவா சார் ஐயோ அங்க சார் அவா நாய் ஐயோ 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 அவா சார் அங்க. ஐயோ கே ராஸ்கல், ஸ்டேஷன்ல எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல? அவன் தான் பாண்ட் கிரிமினல் ஆச்சே. நம்புற மாதிரி பேசுறதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? இவன் போய் நல்லவன்னு சஞ்சய் நம்புறாரு பாரு. இப்ப வந்துருவாரு இல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம். எனக்கு சஞ்சய் நினைச்சா தான் கவலையா இருக்கு. அந்த ராஸ்கல் என்னென்ன சொல்லி அவர் மனசை கலைச்சிருக்கானோன்னு எனக்கு பயமா இருக்கு. லீனா, உன் பாஸ்ட பத்தி தெரிஞ்சுதான் சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்ல? டோன்ட் வரி, என்ன ஏதுன்னு சொன்னா சஞ்சய் will understand. இப்ப ஏன் வீணா சஞ்சய் மேல சந்தேகப்படுற? இல்ல மானசா, சஞ்சயோட பேச்சு தோரணை எல்லாமே மாறி போச்சு. முன்னெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும். இப்பெல்லாம் துக்க வீடு மாதிரி இருக்கு. நான் அழாத நாளே இல்ல தெரியுமா? மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும். பேசினா தானே? அவர் தான் பேசவே மாட்டேங்கிறாரே. நானா பேசினாலும் கோபப்படுறாரு, எரிஞ்சு விடுறாரு. ஏய் இங்க பாரு, இது கண்டிப்பா ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். நாங்க இருக்கோம்ல, நாங்க பேசுறோம். பொறுமையா கேப்பர் பாரு. வந்துட்டாரு. இரு
நானே போய் ஓபன் பண்றேன். ஹாய் சஞ்சய். நீங்க பேசிட்டு இருக்க. 1 மினிட். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்காகவா? ஆமா, முக்கியமான விஷயம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் பேசலாமா? ஓகே, உட்காருங்க. சொல்லுங்க. மகேஷ் விஷயமா தான் பேசணும். இத பத்தி இப்ப பேசத்தான் ஆகணுமா? கட்டாயம் பேசணும். நீங்க ஊர்ல இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? நீங்க 2 பேரும் வீட்ல இல்லாதப்போ அந்த மகேஷ் இந்த வீட்டோட டூப்ளிகேட் கீ பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அப்படின்னு யார் சொன்னா? லீனாவா? என்ன பேசுறீங்க? நீங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க இல்லாதப்போ 3வது மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு சொல்ற, இப்படி கூலா பேசுறீங்க? யூ see, நான் ஒரு லாங் டிராவல் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க என்ன விஷயம் பேச வந்தீங்களோ அதை பேசுங்க. நாங்க சொல்றத நீங்க நம்புறதாவே தெரியலையே சஞ்சய். அந்த மகேஷ் டூப்ளிகேட் சாவியை வச்சு வீட திறந்து உள்ள வந்தா அவனை கையும் களவுமா நாங்க பிடிச்சி இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். பிடிச்சாச்சுல, அப்ப விடுங்க. சஞ்சய், இது சரியில்லை. நீங்க எதையும் கேட்கிற மனநிலைமையில இல்லன்னு நினைக்கிறேன். அந்த மகேஷ் உங்க 2 பேருக்குள்ள. மகேஷை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் லீனாவை பத்தியும் நல்லாவே தெரியும். இல்லங்க, நீங்க லீனாவை பத்தி முழுசா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நோ, இந்த வீட்டுக்கு வெளியில இருக்க லீனாவை பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் அவ கூட இருக்கிறவன், அவ கூடவே வாழ்றவன். நீங்க எல்லாரும் அவளை புரிஞ்சு வச்சிருக்கதை விட நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். வேற ஏதாவது பேசணுமா? சஞ்சய், மகேஷ் விஷயத்துல நீங்க மகேஷ் விஷயத்துல உங்க கருத்து எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சஞ்சய், ப்ளீஸ் ட்ரை டு இவ அண்டர்ஸ்டாண்ட். பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லிட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன தானே மகேஷ் பக்கம் இருக்க நியாயம் தெரியும். அப்போ நீங்க இவள நம்பல? நான் அப்படி சொல்லல. உண்மைக்கு 2 பக்கம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். திஸ் இஸ் unfair சஞ்சய். நீங்க ஏதோ தப்பான முடிவுல இருக்கீங்க. திஸ் இஸ் unfair. அந்த மகேஷ் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் மாத்தி காட்டுறேன், ஆதாரத்தோட. இது சபதமா இருந்தாலும் சவாலா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. பாத்தியா மனச? ஏய், ரோஜா கூட்டம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.